அதற்கு முன்பாக சுபாஷ் சந்திர போஸ் அடித்தார். அதுக்கப்புறம் 1956, 57, 58 நினைக்கிறேன், இந்த 3 வருஷத்துல ஏதோ ஒரு வருஷம் காமராஜர் முதலமைச்சரா இருக்கிறாரு. ராஜாஜி அதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடிட்டார். பள்ளிக்கூடத்துல முடிச்சார். தமிழனுக்கு இருக்கிற படிப்பு போடாண்டாரு. காமராஜர் முதலமைச்சர் ஆன உடனே எல்லா பள்ளிக்கூடங்களும் திறக்கிறார். 6000 பள்ளிக்கூடங்களை காமராஜர் திறக்கிறார். அதை திறந்துட்டு அவர் டெல்லிக்கு போறார். டெல்லியில அவருடைய இல்லத்தில் இருக்கிறார். காமராஜர் இருப்பதை தெரிந்து கொண்ட இந்த RSS சங்கிகள், சாமியார் கூட்டம், இந்த குரங்கு கூட்டம் காமராஜர் வீட்டை முற்றுகையிடுகிறார்கள். காமராஜரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சொன்னதோடு நிக்கல, காமராஜர் வீட்டுக்கு தீ வைக்கிறான். காமராஜர் வீடு தீப்பற்றி எரிகிறது. உள்ளே காமராஜர் இருக்கிறார். தமிழ்நாட்டின் முதல்வராக கர்ம வீரர் காமராஜர் இருக்கிறார். கல்வி கண் கொடுத்த காமராஜர் இருக்கிறார். தமிழ் இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் என்று போராடி பள்ளிக்கூடங்களை திறந்த காமராஜர் இருக்கிறார். அந்த காமராஜர் இருக்கக்கூடிய அந்த வீட்டை RSS காரன் கொளுத்துகிறான். இந்து மகாசபை கொளுத்துகிறது. காமராஜரை பின்வாசலே, அவர்கள் பின்வாசல் வழியாக கதவை உடைத்துக் கொண்டு சுவரேறி காமராஜரை காப்பாற்றியதால் தமிழ்நாடு பிழைத்தது. தமிழ்நாடு பிழைத்தது. இது வரலாறுங்க.